லைக்கை போடு, கமெண்ட்டை போடு. செம்மையாக போடுவோம் அந்த பொண்ணு. இந்த பாட்டு பாடி தான் ஃபேமஸ் ஆனால் எங்கெங்க 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 எங்கெங்க. எப்படிதான் நான் இதில் உண்மையிலே ஐஸ்வர்யா தான் அவனுக்கு ஜோடியாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் தான் ஜோடி. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா.
நீ இல்லாமல் பூலோகம் இருக்கிறது. கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோர் திறந்தோடனே லெஃப்ட் சைடுல கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் மாமாவும் பாப்பாட்டியும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில மயில் கம்மலு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கொலுசு, நீங்க எப்போதும் நினைக்கிறேன் செயினு, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க லைக் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள நீங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவி வந்து பாத்ரூம்குள்ள போறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன். ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்ல என் பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை. கவின் வீட்டுக்கு போனேன். ஸ்பீக்கர் இது உனக்கு ஏதோ ஆயிட்டு கார்த்தி. ஸ்பீக்கர் ஏறியதா? சரி பண்ணிடலாம். ஏமா இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆச்சு. இது வாங்கியா? ம் 5 வருஷம் ஆகல. 2001 தானே வாங்கினேன். ம் 5 வருஷம் ஆகுதுல்ல. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா நான்லாம் கிளம்பேன் அம்மா. இன்னொரு 5 வருஷத்துல நல்லா பாட்டி ஆகிடும். நீ இப்பவே பாட்டி தட்டி சவுண்டை கம்மி பண்ணி வச்சு. இப்போ நான் பாட்டின்னு யார் சொன்னாங்க? நான் சொன்னேன்னா? நான் பார்க்க பாட்டி மாதிரியா இருக்கேன்? பாட்டி மாதிரி இருக்கேன்னா நான் ஃபியூட்டி மாதிரி இருக்கேன். நான் சொல்லுவேன். சரியான தின்னப்பா. அரச மரத்தை சுற்றி பாக்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. எப்படி இருந்தா கார்த்தி என்ன? பாட்டியாக இருந்தான்னா இல்லாட்டா என்ன கார்த்தி? 5 கோடி சம்பாதிச்சிருக்கணும் போதும் கார்த்தி. அவ்வளோதான். நிறையாலாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீ பாட்டின்னு சொல்லிதான் பார்ப்பேன் கார்த்தி. 5 கோடி சம்பாதிச்சிட்டேன்னா போதும். பாட்டியாக இருக்கிறேன், குமரியாக இருக்கிறேன். காடு வாங்குது, வீடு போகுது. இதுக்கு பிறகு எனக்கு என்ன? இதுவும் நல்ல இடம்மா.
எப்படி கட்டி விட்ருக்காங்க பத்தியா ரோட்டில் மாட்டை. ஐயோ ஆளை விடுங்கப்பா, அப்புறமேட்டு நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். நீ விட்டு என் கையை விட்டு. அந்த கேக்கை தூக்கி போடணும் நம்ம. அது குரங்குக்கு போடலாம்னு நினைச்சேன் நான். எனக்கு அந்த வழியாக நம்ம குரங்கு நினைப்பிலே இருக்குது. அந்த வழி எவ்வளோ கொய்யாக்காய் ஊற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா? தலைமுடி எப்படிலாம் பறக்குது. ஏமா ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கொடுக்குமா? நீ தின்னதே தான். எப்பவுமே நம்ம சாப்பிடாம வச்சிருக்கிறத கொடுக்கணும். நம்ம சாப்பிட்டு வச்சிருக்கிறத கொடுக்கக்கூடாது. அது எச்சி தெரியுமா? ஏமா நமக்கு நாக்கு இருக்குல்ல, நம்மளோட நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்குக்கு கரண்ட் அடித்த மாதிரி ஒரு போதை கொடுத்தா பிறக்கும். நாக்குக்கு மட்டும் போதையாக இருக்கும். அந்த போதை பிறக்கும்னா காரமாக இருக்கும். இது இந்த மலையை நட்டு வச்ச மாதிரி இருக்குல்ல புல்லு பூரா, ஆனால் அது மலை புல்லு தான். அது வந்து பாறையிலேருந்து வளர்கிற புல்லு. ஏம்மா இந்த அருகும் புல்லு மாதிரியா? இது ஒரு வித புல்லு, பாறை புல்லு. நம்ம பருவதமலையில் உச்சிக்கு போனே பாறை எல்லாம் இருக்கும் பாருங்க. நீ யாரவே அவனும் 10வது பாஸ் ஆகி 11வது போயிட்டான் கிளாஸுக்கு. மலை ஏறுறதுக்கு மட்டும் வந்தா கூட போதும். ஹலோ, ஆமாடா, அவன் பாப்பா சாமி கும்பிட்ற வேலையை பாப்பா சரியா?
நீ வீட்டில் மற்ற ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் அது கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண அவளுக்கு. அது கொஞ்சம் செய்ய என்ன அவங்கள நேரத்துலேயே வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துரு சரியா? புரியல, நைட்டு தான் சொல்கிறேன்டா. ட்ராவல் பேக் எடுத்து வைக்க சொல்லு. உன்னோட நேரத்துலேயே வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துருன்னு. ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லு சரியா? அப்புறமேட்டு எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பேக் இருந்தால் எடுத்து வையா. நைட்டு வந்து தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ட்ராவல் பேக் இருக்கு. கார்த்தி சொன்ன பேக்காம ஃபோன் வருது, இதை கொடுக்குறேன். எப்போ அந்த சொல்லு. ப்ளீஸ் டேய், ட்ராவல் பேக் எடுத்து வைக்க சொன்னால, இன்னும் எடுத்து வைக்கலையா? ஏன் இல்லை மீதி பேப்பர் கொடுத்துட்டாங்களா இல்லையா? சரி, என்னென்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் பாஸா? சரி சரி. ஏன் எப்படிமா இருக்கு? என்னடா ஒன்றும் பேச மாட்ற? அதான் ஏன் படிக்கல? நீ சரியா படிக்கல நீயே சொல்ற. என்ன பண்ணிட்டு இருந்த படிக்காம? ஆமா, படிக்கணும்ல. உன்னை மாதிரி தானே எல்லாரும் படிக்கிறாங்க. உன்னை மாதிரி தானே எல்லாரும் படிக்கிறாங்க. அப்புறம் எப்படி? வந்து பேசுகிறீங்க. அந்த பேக் எடுத்து வைமே. மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன் மார்க் கம்மினா சரியா படிக்கலன்றேன். ஏன் படிக்கலன்னு கேட்டால் இல்லை ஒரு புக்கவே படிக்கணும் அப்படின்ட்டேன். ஃபிசிக்ஸில் இன்னும் மேக்ஸ் பேப்பர் வேறு தரல. மேக்ஸ் பேப்பர் வந்தால் தான் என்னான்றே தெரியும். காது வலிக்குது வேற அந்த காத்து சவுண்டு. காயாலையில் என்கிட்ட ஏதோ சைன் வாங்கினா அந்த அது ரெண்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கான்ல. அவன் 30க்கு ஏதோ 25 வாங்கியிருக்காங்க. அதான் நல்ல மார்க் வாங்கியிருக்கான்ல, அதனால இப்படி சைன் வாங்குவேன். ஃபிசிக்ஸுக்கு மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இவன் எடுத்திருக்க குரூப்புக்கு. அதில் இப்போ என்ன ஃபெயிலாமா? ஃபிசிக்ஸில் ஃபெயிலு போல. ஃபெயிலா? ஜஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். பணமும் போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் உயிரை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுவாங்களா ஏது பண்ணுவாங்களோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மண்டை சரி. ஆமா, இவன் 10th இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு மன ரீதியாக நான் எவ்வளோ இதாக இருப்பேன் தெரியுமா? ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட
எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நானே 370 தானே எடுத்திருக்கான். நான் அப்படியே விட்டேன். சரி விட்டு நான் 400 மார்க்கு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. சரி மேம், நான் ஒன்றும் இப்படி சொல்லலை. அவன் 50 மார்க்கு விட்டான். இப்போ போனாதான் இவன் மாங்காய் இருக்கும். இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிடுங்க மாட்டாங்க. அதை பிடுங்கினா கூட பிள்ளையாருக்கு வச்சுருவாங்க, அவ்வளோ சாணியில் வச்சுருவாங்க. அதை எடுத்து அரைச்சி குடிக்கலாம். காய போட்டு பொடியாக்கி செம்பருத்தி போட்டி சூப்பராக இருக்கும் தெரியுமா. அந்த பூ கலர்லேயே இருக்கும் அந்த டீ. நீ தான் எங்கே குடிச்சா காப்பி தான் குடிப்பேன். செம்பருத்தி போட்டி, ஆவாரம் போட்டி, அப்பப்பா இதெல்லாம் நீங்கள் தந்தீங்க எனக்கு, நான் குடிக்கல. நீ தான் காப்பி கேட்குறிய, அதுவும் புரு காப்பி தான் வேணும். புரு காப்பி கார்த்தி, இது ஏன் தெரியுமா உனக்கு வந்திருக்கு வீங்கிட்டு? அந்த கதிரில் சாஞ்சல்ல, அந்த கதிரோட இது பவரா அந்த சொன்ன மாதிரி இருக்கும்ல, அது கரும்பு செடி பாரு, கரும்பு பாரு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல்ல.
நைட்டு இங்கிட்ட போகிறா லாரிக்காரன் பிடிங்கி போட்டு பிடிங்கி விட்டு போவாங்க, பிடிங்கிட்டு போயிடுவானுங்க. என்ன இங்கிட்டு தான் 6 மணிக்கெலாம் கதை உடச்சி தூங்கிடுவாங்கல்ல. பிள்ளைங்களுக்கு இந்த கதைங்க இந்த மாதிரி யோசிக்கணும். வேறு கொச்சிலே நிற்கல பேண்ட்டு. அவன் ஸ்கூலில் அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்களாம்ல. அங்கே கூட்டே போகலையா, ஏமாத்திட்டாங்களாம். வேறு காலேஜுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். அதில் ஒன்றும் சந்தோஷம். சந்தோஷம் இல்லை, நீ அவன் பேக்கு கேட்டேன், சின்ன பேக்கு. அவன்கிட்ட கேட்டால் நான் போய் கேட்கவே இல்லைங்க. அப்போ அம்மா போய் சொல்கிறாங்களாடா, தெரிலங்க, அம்மாட்ட தாங்க கேட்கணும். எல்லாருக்கும் வல்லவர்கள் தான். பொய்யே வராது வாயில் இருந்து, ஒரு பொய் கூட வராது. நான்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன். நீ கொடுக்குற இடம் தாண்டி அவன் இப்படிலாம் பேசுறது. நான் என்ன காத்தி இடம் கொடுக்குறேன் சொல்ல நீனே. நான் என்னைக்காவது வீட்டில் இருக்கேனா? அவன் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான்? இல்லை, நான் என்னைக்காவது வீட்டில் இருக்கேனா? அவன் சொல்லு. உன்கிட்ட தானே சொல்லியிருக்கேன். இங்கே என்கிட்ட வாயை தான் பேச சொல்லு. ப்ளஸ் 2 முடிக்கிற வரையும் 2 பேத்துக்குமே இந்த துணி தான், வேறு துணி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கீர்த்திக்கெலாம் டைட்டாக இருக்கு. போடட்டும். இந்த இங்கே இங்கே இப்படி இந்த ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிட்டு பேசுவா தேடி வசியம் பண்ணுற மாதிரி பேசுவா பார்த்தியா? அப்படி புதுசு மட்டும் வைக்கிட்டோ இருக்கும். நல்லா என்னதே ஒன்றும் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. யூனிஃபார்ம் அவளுக்கு எடுக்கணும். ஏமா அந்த இவனுக்கும் யூனிஃபார்ம் இல்லை. ஏமா ஒரே சட்டையை போட்டு போகிறான். ஏமா அந்த என்னது ஒன்றும் இல்லைங்க கேள். நீ கிளவி கூதி மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு கேட்ப, அவள் கிளட்டு புண்ட மாதிரி பேசுவான். கீர்த்தி என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேம்மா. லவ் பண்ணுவா, நான் அதை உணர்றேம்மா. செருப்பு கிருப்புலாம் பிஞ்சிக்குவான். எங்கள் காதலுக்கு குறுக்கு யார் வந்தாலும் தலையில் கள்ளத்துக்கு போட்டு கொண்டு போயிடும். தாராளமாக லவ் பண்ணிக்காமா, படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கா. நான் என்னத்துக்கு காசிக்கு வரல. இல்லை, நான் என்னத்துக்கு படிக்க வைக்கிறேன், வேலை வாங்கி காசிக்கு வரல, நான் அப்படியே காசியில் இருந்துடுறேன். ஒரே வார்த்தை, வெளியே கீர்த்தி ஆடு மாடு மேய்க்கணும், பால் கறக்கணும், அவ்வளோதான் கீர்த்தி. பேசனை வச்சு தான் பார்த்துக்கு வாடா புண்ணன்று சொல்லிடுவாளம்மா. இல்லை வாழை பழகு வாழை அதுக்கு என்ன சொன்ன அப்படின்னா அதுக்கெல்லாம் வாழை பழக மாட்டான். வாழை பழகு வாழை தெரியும், ஆனால் மாண்டா செய்ய மாட்டான். பண்ணுவா, பண்ண மாட்டான். நீ சொல்கிற யாருக்காகவும் பண்ண மாட்டா. பண்ண மாட்டான். அவன் என்னைய விட ராணி மாதிரி தான் வாழ. இல்லை பண்ண மாட்டா, நீ சொல்ற. இதுதான் பொன்னம்பழம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்தால் தான் பொன்னம்பழம், இந்த பழம் தான். எனக்கு வீட்டில் கரும்பு செடி வைக்கணும்னு ஆசை. இங்கே எங்கே வைக்க
அருவா மிச கொடுவா பார்வை ஆறு முகத்தான் கையை பத்தா தோல். நீ இதை பார்த்துக்கிட்டு வரியாச்சு. ஏ நம்ம வயலெல்லாம் அறுத்துட்டோம். அவரு கூட பண்ணி எடுத்துட்டாடி. அதை போன வாட்டி சொன்னால, போன வாட்டி அது வளைஞ்சு தானே இருந்துச்சு. எப்ப நல்லா இருக்குடான்றாரு. ஏன் உன்கிட்ட கேட்கலையா என்ன எங்க எடுத்துக்கிட்டு? அவருக்கு தெரியும்ல, திருவண்ணாமலையில் எடுத்ததுன்னு தெரியாது. ஏமா இந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு பேரு. தண்ணியே அடியில் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. மேலே இருக்கு. இதுக்குள்ள விட்டுருமா, காரை விட்டுடுமா? ஏன்? ஏய் சாஞ்சு உட்காரு, ஏன்? கொழுங்கும்ல பார்ப்போம்ல. வேறு ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வரலாம்ல. இப்போ அடுத்த வாட்டி நம்ம வரதுக்குள்ள இது அறுவடை பண்ணிக்குவாங்க. இது ரெடி ஆகிடும். அப்போதான் நெல் காஞ்சிருச்சு இல்லை. இது கெட்டியை பிடிச்சிக்காத விடு. இது இப்படி இறங்கி போயிடுமா? எங்க வரேன் போகிறவனுக்குலாம் வண்டி போட்டாங்க. நேரத்துக்கு வீடு விட்டுறாங்க. அங்கே போய் அங்கே மணி 4 ரைட்டு. ஆனால் சிட்டியில் லவ் பண்ணுறதோட கிராமத்தில் லவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். திருட்டு ஓல், பின்னாடி கொல்லப்புறமா ஓல், சந்துக்கு ஓல். நான் லவ் தான் சொன்னேன். ஓலாம்மா ஓல் கதைக்கெலாம் நான் வரவே செய்யல. இல்லை ஓலாம்மா. சிட்டிலலாம் வந்து சிட்டியில் ரூம் போட்டுருந்தாங்கல்ல. சிட்டியில் வந்து எப்படின்னா பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்பு. இன்னும் கரெக்டா? குரங்கு கொடுறி. இல்லைன்னா அந்த காட்டில் தான் நம்ம கொடுக்கணும். அது எப்படி பிடிக்கும்? இறங்கி கொடு கொடு, அப்படியே வை, கையை மட்டும் நீட்டு. பைத்தியம் ஏரியாண்ட கொடு. ஓடிச்சா? இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாங்க. அதுதான் போயிடுச்சு. வந்து எடுக்கும். எங்கே எடுக்கும்? போயிட்டு. ஓ, அது இது மேலே ஏறி இங்கே வந்து வாங்கலாம்னு நினச்சிச்சு. அதுக்குள்ள பயந்து இருக்கும். உனைய பார்த்து தான் அது பயந்து இருக்கு. உனைய பார்த்து பயந்து இருக்கு. போயிருமா? போயிருமா? வானம் ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தியா? என்ன பார்க்குற? மருதாணி பார்த்தியா? ஏன்டி தலைக்கு மருதாணி தேய்ச்சி குளிச்சுதா நல்லா தாண்டி. மருதாணி அரைச்சி, அதாவது எதுவுமே கலக்காம தூளா காய வச்சு தூளை அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லியும் அதில் தலை குளித்தோம்னா எந்த இதுவுமே வேலை செய்யாதான். சூடு தனியும் காமம்
மொபைல் எதுவுமே வேலை செய்யாது. இவர் சேலையை போட்டு இதுவும் அதுதான் சொல்லு. அங்கே ஒரு அக்கா ஆரஞ்சு கலர் சேலை கட்டிருந்து பார்த்தேன், ஜாக்கெட்டை பார்த்தேன். ஏம்மா பருத்தி தானே? ம், ஆமா. என்ன பருத்திமா அது? பருத்தியில் என்ன பருத்தி இருக்கு? இது இந்த பருத்தி, காட்டன் பருத்தி. செம்பருத்தியா? இளம் பருத்தி கிடையாது. இளம் பருத்தி அந்த பாலிஸ்டர் மாதிரி துணி நெய்வாங்கல்ல, அந்த பருத்தி கிடையாது. அது இளம் பருத்தி. இது காட்டன் நூல் அடிக்கிறது. ஏய் ஊன போரு தானே நினைப்போம். பேட்டரி வண்டியில் நின்னே ஆரம்பிச்சு திமிரு. பாரத ஸ்கூலில் சைக்கிள் தர மாட்டாங்கல்ல? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் சைக்கிளு லேப்டாப் எல்லாம் கொடுப்பாங்க. லேப்டாப்லாம் இப்போ தரதில்ல, கலைஞர் ஆட்சி வந்ததுலேருந்து. அது எங்கள் மூத்தார் பொண்ணுங்க ரெண்டுமே வந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்குமே லேப்டாப்பு, சைக்கிளு, காசு. அது இல்லாமல் கலைஞர் ஆட்சியில் தந்தாங்க. அது ஜெயலலிதாச்சில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிற? கலைஞராச்சு, ஜெயலலிதாச்சு. எப்போ அந்த அம்மா இறந்துச்சு அப்போவே கேன்சல் பண்ணிருப்பாங்க. இவங்க ஜெயிக்கவும் நிறைய விஷயத்த மாற்றி விட்டாங்க. அதேமாரி அந்த கவர்மெண்ட் பணம் போட்டுச்சு தெரியுமா? ஏய் தாலிக்கு தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் அதை கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 10வது படித்த பொண்ணுங்களுக்கு வந்து 25,000 ரூபாயா கொடுத்துட்டு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. கனி வாங்கினால 10வது முடிச்சவங்களுக்கு எங்க? ஜெயலலிதாச்சு. 10வது முடிச்சவங்களுக்குலாம் கிடையாதுமா. 10வது முடிச்ச பொண்ணுங்களுக்கு தான். ஆனால் ஒரு நல்ல திட்டமா தங்கத்துக்கு தாலி, தாலிக்கு தங்கம். அப்புறமேட்டு 2 பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பணம் போட்டுச்சு என்ன ஜெயலலிதா பேங்க்கில். அந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த பிள்ளைங்களுக்கு 25 வயசு ஆன பிறகு தான் எடுக்க முடியும். அந்த பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மூத்தார் முன்னாடி போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு தெரியுமா? ஆமாம், ஆம்பளை பிள்ளை வேண்டான்ட்டு. இல்லைன்னா பெற்று அது வாங்கிட்டு கூட பெற்றுருக்கலாம்ல. 2 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தூத்துக்குடியில்
பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்து பணம் அக்கௌண்ட் வந்து விழுந்தனால வீட்டில் உட்காந்தா சூத்த வச்சுக்கிட்டு. ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு பிறப்பு 3ஆவது அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதான் நீ இப்போ 2 ஆம்பளை பிள்ளை பற்றி வச்சிருக்கல போதும் 4 பேர் அப்படின்ட்டான். 4 பேர்? அவங்க பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, இவனுங்க 2 பேர் ஆம்பளை பிள்ளை. இப்படி பேசுகிறாங்க. இல்லை இல்லை, அது என்கிட்ட சண்டை போட்டது கிடையாது கார்த்தி, எங்கள் தான் பொண்டாட்டி. நானும் அது இப்போ வரைக்கும் நான் கணிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, மொத்த கூட்டத்துலேயும் ஆட்டையை குலைக்கிறது இவன் ஒருத்தன் தான், வேறு யாருமே கிடையாது. அப்போ இவன் ஒருத்தனால நீ எல்லாருக்கிட்டையும் பகை சம்பாதிச்சிருக்க. இப்போ அது பூராமே உடஞ்சி போச்சு. பூராமே உனக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தப்பா முந்தாட்டியும் இது வரைக்கும் சீன்னு சண்டை போட்டது கிடையாது. அதே மாதிரி தான் இவளும் நானும் எங்கள் மச்சன் முன்னாட்டியும் நான் 3 பேருமே விட்டு கொடுத்து பேசுனதே இல்லை. இந்த சின்ன சின்ன சண்டைலாம் வரும்ல, என் பிள்ளை கொடுத்துட்டா உன் பிள்ளை கொடுத்துட்டா, அதில் கூட சண்டை வரும்ல. அப்போ இவன் எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ அவன் அப்போ கையெழுத்து போடாமல் சொல்ல சரின்னு தான் நான் சொன்னேன். போட்டு கொடுத்துரு, வேண்டாம் 2 ஆம்பளை பிள்ளை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா தான் கத்திட்டு இருந்தார், குதி கணக்க வேலை செய்கிறேன் நீ அப்படின்ட்டு. அவங்களும் பதிலுக்கு செய்கிறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்படி தெரியுமா, எங்கள் மூத்தார் கொண்டாட்டியும் இப்போ அவங்களுக்கு போய் நம்ம ஒன்று செய்கிறோம்ல, ஆனால் அவைய அதே மாதிரி டவுன் மடங்காக வந்து நின்று எடுத்துக்கட்டி எல்லா வேலையும் செய்வாங்க. 2 பேரும் அடுத்த ஆளை நுழைய விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் தான் எல்லாத்துலேயும் முன்னே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் மாலினிக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அதுதான் அவங்க 2 புருஷன் முன்னாடி தான் முன்னே நின்று எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செஞ்சுருக்காங்க. செஞ்சதுல என்ன தெரியுமா ஆகி போச்சு, எங்கள் மாலினிக்கு குழந்தை இல்லைல்ல, குழந்தையே இல்லை இல்லாதனால இப்போ அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சட்டை வைக்கிறா எங்கள் மாலினி, என்னன்னு கூட கண்டு கேட்கறதே இல்லை. டைவர்ஸ் பண்ண போகிறதா? குழந்தை இல்லைல்ல, டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த சைடுக்குள்ளே காட்டு போயிருங்க தானே கார்த்தி. இப்போ அவளுக்கு பிறகுதான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு, பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டார்ல. அதுக்கு அவள் லவ் பண்ணவனாவே கட்டி வச்சிருக்கலாம். நேரம் பிள்ளை 2 பிள்ளை பார்த்துருப்பாள். இத்தனைக்கும் அவன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஓடணும். அந்த மாதிரி அதனால இப்போ எங்கள் மூத்தார் கொண்டாடி சொல்கிறாங்க, அவளை கூப்பிட்டு வச்சு முன்ன நிற்க வச்சு எல்லாம் பண்ணீங்கல்ல, யாரை வச்சு பண்ணணும்னு தெரியலல்ல அவனுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு உனைய யோசிப்பாங்க போல. யோசிச்சு பேசியிருக்காங்க. இது அந்த கிளவி ஒரு நாள் பேசுனதெல்லாம் சொல்லிச்சு. மகேஷோட அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணத்துக்கு வந்திய ஒரு சேலையை கட்டணும், அவரை மறுவிட்டு கூட்டு கொண்டு விட்டோம், ஒரு சாங்கியத்தை பண்ணோம் வச்சோம் வாங்கணும், ஏதாவது பண்ணியா, இந்த தாலியை வாங்கி கட்டுறது கூட நீ பின்னாடி வந்து நின்னையா, ஒரு பூவை போட்டு அதுக்கு அர்ச்சனை ஆசீர்வாதம் பண்ணியா, நீ ஆசீர்வாதம் பண்ணியா நீ. ஆனால் உங்கள் அத்தை இப்போ நிறைய யோசிச்சிருக்குங்களம்மா மகேஷை பற்றி. இவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சரி இவன் பேச்சை கேட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு நின்றுட்டு பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் கை நினைக்காம போயிட்டேன். இது வருமா கலிஃபோர்னியா எப்படி ஆகிப்போச்சு பார்த்தியா? அப்போ அந்த ஒரு சாபக்கேடு இருக்குமா கார்த்தி? எனக்கே புரியல. அது வந்து ஆனால் தெரியுதா, புரியலன்றத விட தெரியுதா, அதை பார்க்க முடியுதா?
மனசு அந்த தாலியை கூட என்கிட்ட கொண்டு வரல தெரியுமா? ஏன் தாலி கட்டமிச்சுல யார் இதை பண்ணா? தாலியை எங்கள் மூத்தார் கொண்டுட்டு தான் கொடுத்து எல்லாத்துட்டும் அச்சனை எடுக்கிறதுக்கு கொடுத்தா பார்த்துக்கா. அப்போதான் இங்கே இப்போ நான் 3-4 அண்டங்காக்கா பார்த்துட்டேன்ப்பா. சரியா? அப்போதான் எங்கள் சின்ன சித்தி சொல்லிச்சு, மாரியம்மா நீ போய் வாங்கி எல்லாத்துக்கும் அச்சனையை கொடு மாரியம்மா, அவகிட்ட கொடுத்துருக்கிய அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டான். இல்லை சித்தி வேண்டாம், நானே வரணும் அப்படிங்கிற இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்காக நான் வந்திருக்கேன் சித்தி, அவ்வளோ எங்கள் அப்பா இருந்தால் கூட நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அதான் சத்தம் போட்டுச்சு, மனசில் சங்கடப்படாத நீ, சங்கடப்பட்டு போனால் நாளைக்கு அந்த புள்ள வாழ்க்கை என்ன ஆகுது, சங்கடம் எதுவும் படாத, ஒரு வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது நீ குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு சொல்லவும் சொல்லிச்சு என்கிட்ட. அவங்கக்கிட்ட முடியாதானே சொல்ல முடியும். பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகிறேன் சித்தி, அது இப்படி சாப்பிட்டுட்டு தான் நான் போவேன் அப்படி. தூக்கிட்டேன் பார். கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தை இல்லை அப்படின்னா 4 வருஷம் ஆகிடல கல்யாணம் 4 வருஷம் ஆகுது. எனக்கும் குழந்தை இல்லைம்மா. நான் உங்களெல்லாம் குழந்தையா நினச்சி வளர்த்துட்டு இருக்கேன்மா. உனக்கு ஏன் நேரத்து குழந்தை இல்லை? நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணால் கூட முன்னாடி மாதம் ஒரே அடியில் 2 குழந்தை முடிஞ்சது. என்ன அடியில் என்ன வைக்கிறேன் அடி வேணுமா? ஒரே ஷார்ட்டில் 2 குழந்தை முடிஞ்சது. இப்போ வேண்டாம் வரியா, என்னையால் எழுந்துச்சு நடந்து வர முடியாது. உனக்கு குழந்தை இல்லைன்னா நான் விட்டுருவேன். நான் கார்த்தி, நான் எந்த கோயிலெலாம் போய் தாமரப்பணம் மட்டும் பாரு, நீ மாறிடுவேனா உத்தரதாண்டாமா. அதுக்கு பிறகு மேல முடியாது. அதெல்லாம் தப்பு. இது ஏன் கேமரா எரிய முண்டுக்கு? தெரிய முண்டுக்கு தெரிய முண்டுக்கு என்ன ஆச்சு இதுக்கு? என்னத்தை வைக்கிறாங்க அவங்க? நான் கொய்யா பழம் நினச்சேனடா. நூல் இருக்கா? நூல் வாங்கிட்டு வா. இது கனகாம்பரைக்கு மட்டும் நூல் வாங்கிட்டு வா. அது கட்டுற மாதிரி வாங்கிட்டு வாடா. ஃப்ரீ தானே? கனகாம்பரைக்கு கனகாம்பரம் வச்சுக்கம்மா. மல்லி கனகாம்பரம் கலந்து எங்கள் அம்மா என்னைய கனகாம்பரையா உடுத்தி வளர்த்துச்சு. எடுத்துட்டு வாங்க. ஜிபே இருக்கா? காசு இல்லையா கையில்? யார்கிட்ட யார் நம்பரா சொல்லுங்க, போட்டு விட்றோம். யார் நம்பரும் எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. யார் நம்பரும் வாங்கி வச்சிடல ஐயா. சரிம்மா பார்ப்போம். கேஷ் இல்லை, ஜிபே தான் இருக்கு. அப்படியே வாய்ந்துட்ட கனகாமரம் இந்தா.
பேக்கில் காசு கிடக்குமா? காசு இருக்கா? தேடி பார்க்கணும். எடுத்து பாரு, வண்டி வளைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து கேட்டு போகிறாங்க. ஆமாம், ஒரு நாள் உனக்கு 100 ரூபா காசாக கொடுத்தோம்ல. ஆமாம் கார்த்தினி, எனக்கு டெய்லி 200 வந்துட்டுருக்குறேன். இந்த மாதிரி நக்கல் புண்டை பேச்சு தான் பேசக்கூடாது. 100 ரூபா தான் இருக்குது, 150 ரூபா இருக்குது. சரி விடு, 100 ரூபா அது வேலை வச்சு எப்படி கொண்டு வந்து சூப்பரா. என்னது இவன் இந்த கேக்கை போடுறமா? இது வா அங்கிட்டு போய்க்கும். கூட்டமாக இருக்குல்ல, வீடியோ எடுக்கணும்ல. உனக்கு கனாம்பரம் வேணுமா? ஓகேவா, இரு கனாம்பரம் வாங்கி தரேன். கனவு வேண்டாம். க்ளீன் பண்ணியிருக்காங்களோ. அங்கே மட்டும் தான் குரங்கு இருக்கும் போல. ஏம்மா நம்ம ஃபோட்டோ எடுத்த இடத்துக்கு காணோம். இந்த இடத்துல தான் எப்படி குரங்கு இருக்கும். இந்த வெயிலுக்குமா இப்பெல்லாம் ஆடி போய் நிற்குதுமா பாரு. மழை பெய்யும்.